الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த தொடர் வகுப்பிலே நாம் பார்த்து வரக்கூடிய தலைப்பு அல் குர்ஆனில் அதிகம் இடம்பெறும் வார்த்தைகள் என்ற இந்த தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நாம் குர்ஆனோடு ஒரு உயிரோட்டமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இதுவரை ஒரு 80 வார்த்தைகள் தானே, எத்தனை வரை கடைசியை படித்தோம்? 80. அதாவது ஃபத்தஹ என்ற வார்த்தை பாருங்கள், அது வரைக்கும் ஃபத்தஹ என்ற வார்த்தை நாங்கள் போன வகுப்பில் படித்த வார்த்தை. அடுத்த வார்த்தை 81, சரியா? அதாவது குல், என்ன வார்த்தை அது? குல். குல் என்று சொன்னால் கூறுவீராக. குல் என்றால் என்ன அர்த்தம்? கூறுவீராக. குல். இதில் நாம் இதில் இந்த காஃப் இருக்குது தானே, இப்போ இதில் காஃப் இருக்குது. காஃப் வரும்போது தான் கூறுவீராக என்ற அர்த்தம். இப்போ இதை நாங்கள் சிம்பிளாக உச்சரிக்கும் போது குல், சாதாரணமாக வரக்கூடிய காஃப், குல் என்று வரும்போது அதற்குரிய பொருள் என்ன செஞ்சிடும்? வேறுபட்டுவிடும். குல் என்றால் உண்பீராக, சாப்பிடுவீராக. குல் அது என்ன, அந்த அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ நாங்கள் இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது காஃப் எப்படி உச்சரிக்கணும்? காஃப். அதாவது குல் என்று சொல்லணும். குல். புரியுதா? குல் என்றால் தான் கூறுவீராக. சும்மா சாதாரணமாக குல் என்றால் என்ன, சாப்பிடு என்ற அர்த்தம். புரியுதா? எனவே அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்புகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நாம் பார்க்கும்போது குர்ஆன்ல இந்த வார்த்தை, அதாவது குலி என்றும் வரும். குலி என்றாலும் என்னதான் இல்லைச்சா? குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் படிச்சீங்க தானே? குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். அப்போ அங்கே லாமுக்கு என்னதான் வரும்? கசர். இப்போ குலில்லாஹும்ம, நபியே கூறுவீராக, யா அல்லாஹ். புரியுதா சொல்றது? குலில்லாஹும்ம என்று வரும். அதே மாதிரி வகுல் என்று வரும். வகுல் என்று நாங்கள் என்ன படித்தோம்? வாவுக்கு என்ன அர்த்தம் படித்தோம்? இன்னும், மேலும் என்ற அர்த்தத்தை படித்தோம். வகுல். அதே மாதிரி வகுலி என்றும் வரும். புரியுதா சொல்றது? வகுலில் அல்ஹம்துலில்லாஹ், அந்த மாதிரியும் அந்த லாமுக்கு கசர வைத்தும் வரும். புரியுதா? அதுக்கும் அர்த்தம் என்னதான்? கூறுவீராக. அதே மாதிரி ஃபகுல் என்று வரும். ஃபகுல், ஃபா வந்துச்சு என்ன அர்த்தம்? எனவே. எனவே கூறுவீராக. ஃபா என்ன அர்த்தத்தில் வரும்? எனவே என்ற அர்த்தத்தில் வரும். அதே மாதிரி ஃபகுலி என்றும் வரும். லாம கசர வைத்தும் வரும். அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? கூறுவீராக, இன்னும் கூறுவீராக, எனவே கூறுவீராக என்ற அர்த்தம் எல்லாம் இதற்கு வரும். இப்போ நாம் குர்ஆன்ல ஒரு வசனம் ஒன்று சொல்றதாக இருந்தா எந்த வசனம் சொல்லலாம்? குல் ஹுவல்லாஹு அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத். இப்போ குல் என்றால் கூறுவீராகண்டா அது யாரை பார்த்து சொல்றது? நபியை பார்த்து. அப்படித்தானே? நபியை பார்த்து சொல்வதுதான். எனவே நபியை நீர் என்ன செய்வீராக? கூறுவீராக. ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று. அப்ப இவ்வாறாக இந்த குல் என்ற வார்த்தை
என்ன செய்யும்? இவ்வாறாக குர்ஆனில் வரக்கூடிய இடங்களை பொறுத்தவரையில் அதாவது 332 இடங்கள். எத்தனை? 332. நான் சொன்ன அமைப்பில் வரும். குலி என்று வரும், வக்குல் என்று வரும், ஃபகுல் என்று வரும், ஃபகுலி என்று வரும். இப்படி எல்லாம் வரும். புரியுதா சொல்றது? எனவே இஸ்லாம் அப்ப குல் என்றால் என்ன அர்த்தம்? கூறுவீராக. புரியுதா சொல்றது? அப்ப எனவே இவ்வாறாக இந்த வார்த்தை எத்தனை இடங்கள்? 332 இடங்கள். புரியுதா சொல்றது? அப்ப எனவே எங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை வந்து கால கூறினான், யகூலு கூறுவான், குல்னா நாம் கூறினோம், இப்படி எல்லாம் வரும். குல்னா என்ன அர்த்தம்? கூறுவீராக. புரியுதா சொல்றது? இப்படியாக குர்ஆன்ல இந்த வார்த்தை குல் என்பது அதிகமாக வரக்கூடிய ஒரு வார்த்தையாகும். புரியுதா சொல்றது? அதிகமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை குல், நபியே நீங்கள் கூறுவீராக. புரியுதா சொல்றது? சரி, இந்த வார்த்தையை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்ன? அஹத். அஹத் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவன். அப்படித்தானே? அஹத் என்றால் ஒருவன், தனித்தவன், ஏகன், இப்படி எல்லாம் சொல்லுவோம். அஹத். புரியுதா? அஹத். அப்ப எனவே அஹத் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில நீங்க எப்படியெல்லாம் அந்த வார்த்தை அமைப்பு வரும் என்றதையும் சொல்லிக் கொள்றேன். ஏன்னா அந்த அமைப்புல தான் இந்த எண்ணிக்கை வரும். இப்ப லி அஹதின் என்று வரும். எப்படி? லி அஹதின், க அஹதின். லி அஹதின் என்றா ஒருவருக்கு, க அஹதின் என்றா ஒருவரை போல். அஹதுஹுமா, அஹதுஹுமா சொல்றது, அஹதுஹுமா. அப்ப எனவே அவர்கள் இருவரில் ஒருவர். லி அஹதிஹிமா அவர்கள் இருவரில் ஒருவருக்கு. அஹதுகுமா என்ற என்ன? உங்கள் இருவரில் ஒருவர். அஹதுகும் என்ற என்ன? உங்கள் பலரில் ஒருவர். அஹதனா எம்மில் ஒருவர். இப்படியெல்லாம் இந்த வார்த்தை 74 இடங்கள்ல எப்படி வரும்? திரும்ப திரும்ப 74. பெண் தேவைன்னா இங்க இருக்குது, எடுத்துக்கோங்க. அந்த பெண் இங்க இருக்குது, அதுதான் பெண்ணை கொண்டு வந்து வச்சுக்கிறோம். பெண் இல்லாத எடுத்து எழுதுங்க. புரியுதா சொல்றது? அப்ப எனவே இவ்வாறாக எத்தனை இடங்கள்ல? 74 இடங்களில். அஹத் என்ற வார்த்தைக்குரிய பொருள் என்ன? ஒருவன். அஹத் என்ற வார்த்தைக்குரிய பொருள் வந்து என்ன? ஒருவன். இப்ப நாங்க குர்ஆன்ல இந்த வார்த்தை வந்து வரக்கூடிய வசனங்கள்ல எது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது? குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் அவன் ஒருவனே என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை நாம் சொல்லலாம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இது ஹவர அஹதகுமுல் மௌத், இது ஹவர அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு என்ன? மரணம் சம்பவிக்கும் போது, மரணம் சம்பவிக்கும் போது. அப்ப உங்களில் ஒருவருக்கு என்ற அர்த்தத்தில் வரும். அஹதகுமுல் மௌத், அஹதகுமுல் மௌத். இப்படி வரும். அஹதுஹும் அவர்களில் ஒருவர் என்ற அர்த்தத்திலே அந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள் குர்ஆன்ல. இப்படியாக நாம் இந்த வார்த்தையை பார்க்கலாம். சரி, மாலம் யுதி அஹதம் மினல் ஆலமீன், அகிலங்களில் யாருக்கும் எவருக்கும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் கொடுக்கவில்லை அஹத் என்ற அந்த வார்த்தை. சரி, அப்ப இவ்வாறாக இந்த வார்த்தையை பொறுத்தவரையில அல் குர்ஆன்ல அப்ப இந்த மாதிரி நாங்கள் சொன்ன அமைப்பில் எத்தனை தடவை வரும்? 74 தடவைகள். அதே போன்று அடுத்து பாருங்க 83வது, அதாவது லம். என்ன வார்த்தை? லம். இப்ப லம் என்ற வார்த்தையை எடுத்தால் லம் என்றால் இல்லை. என்ன அர்த்தம்? லம் என்றால் இல்லை. குர்ஆன்ல நாங்க எந்த வசனத்தை இங்க சொல்லுவோம்? லம் யலித், அப்படித்தானே? லம் யலித் அவன் பெறவில்லை. புரியுதா சொல்றது? வலம் யூலத் அவன் பெறப்படவும் இல்லை. புரியுதா சொல்றது? எனவே இந்த வார்த்தை அமைப்பு எப்படியெல்லாம் வரும் என்றால், நான் இப்ப சொல்லக்கூடிய அமைப்பு வந்து வலம். எப்படி வரும்? வலம். ஃபலம். வலம் என்ற எங்களுக்கு அர்த்தம் தெரியும். வலம் என்ன? மேலும் இல்லை. ஃபலம் என்ற எனவே இல்லை. அலம் என்ற அலம் இல்லையா? அங்க அலிஃப் வந்து என்ன? கேள்விக்குறி. அலம் யகுல் இல்லா, அல்லாஹ் கூறவில்லையா? அலம். அதே மாதிரி அவலம்,
என்ன அவ லம் விளைஞ்சா அப்ப இன்னும் இல்லையா, அஃபலம் எனவே இல்லையா, இப்படியெல்லாம் இந்த வார்த்தை அமைப்பு என்ன செய்யும் வரும். இப்போ உதாரணமாக நாம் அல் குர்ஆன்ல இன்னும் சில வசனங்களை இது தொடர்பாக பார்ப்பதாக இருந்தால் லம் யகுன் இல்லதீன கஃபரு விளைஞ்சா நிராகரிப்பாளர்களாக இருக்கவில்லை என்ற அர்த்தத்தில் வரும். இவ்வாறாக அவலம் துமின் இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, அரினி கைஃப துஹில் மௌத்தா, அரினி கைஃப துஹில் மௌத்தா. அரினி என்ன, எனக்கு காட்டு. அரினி என்ற என்ன அர்த்தம்? எனக்கு காட்டு, எனக்கு காண்பி. கைஃப துஹில் மௌத்தா, மரணித்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை. அல்லாஹ் கேட்கிறான் அவலம் தூமின், என்ன கேட்கிறான் அல்லாஹ்? அவலம் தூமின் என்ன அர்த்தம்? நீங்க நம்பிக்கை கொள்ளவில்லையா, நீங்க என்ன செய்யல, நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். புரியுதா சொல்றது? இவ்வாறாக இந்த இடத்துல வரும்போது நீ இப்படி பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்றான் முத்தகீன்களை பற்றி சொல்லும் போது வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவங்க அறிந்த நிலையில் பாவத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, நிலையா தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் என்றும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்வதை பார்க்கிறோம். இப்படியாக குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த சொல் என்ன செய்கிறது வருகிறது. இப்ப நான் சொல்லக்கூடிய அமைப்புல 384 இடங்கள், எத்தனை? 384 இடங்களில் என்ன செய்கிறது இது வருகிறது. அதே போன்றுதான் அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்ததாக வரக்கூடிய அந்த சொல் என்ன சொல் வருது? லன் என்று லன் என்பது வருகிறது. புரியுதா? இப்ப லன், இப்ப நீங்க இந்த லன் என்பதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா லன் என்பது இப்ப நெவர் நெவர் என்று சொல்றதுதான் நெவர். இப்ப அப்படின்னு சொன்னா ஒருபோதும், அப்படித்தானே? அந்த மாதிரி அர்த்தத்துல கூடாது என்றதுதான். புரியுதா சொல்றது? இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குர்ஆன்ல ஒரு வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு, ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு. அதுக்கு முன்னால் உள்ள வசனம் என்னன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது எமது அடியாருக்கு நாம் இறக்கக்கூடிய குர்ஆன்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதை போன்ற ஒன்றை நீங்க என்ன செய்யுங்க, ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, அது போன்ற அதில் உள்ள ஒரு அத்தியாயத்தை போன்று நீங்கள் என்ன செய்ய கொண்டு வாருங்கள். இல்லைங்களா? அல்லாஹுவை விட்டுவிட்டு மற்ற அனைவரையும் நீங்க என்ன செய்யுங்க, அதற்காக உதவிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் செய்யாவிட்டால், ஃபஇல்லம் தஃஅலு நீங்க இதை செய்யாவிட்டால், வலன் தஃஅலு என்ன, உங்களால் செய்யவே முடியாது, உங்களால் என்ன செய்ய, உங்களால் செய்யவே முடியாது, உங்களால் உறுதியாகவே செய்ய முடியாது என்றது அழுத்தி சொல்றதுதான் வலன் தஃஅலு என்ற மாதிரியாக இந்த வார்த்தை வரும் குர்ஆன்ல. இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க எடுத்து பார்க்கலாம், அல்லாஹு தஆலா யூதர்களை பற்றி சொல்கின்ற போது இப்ப யூதர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாங்க, என்ன சொல்லிக் கொண்டிருந்தாங்க, நிறைய சொன்னாங்க. என்ன நாங்க கேட்கிற விஷயம் என்னடா, அவர்கள் சொன்னார்கள், அதாவது நாம் அல்லாஹுடைய அதாவது நேசர்கள், நாங்க யாரு, அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றெல்லாம் சொன்னார்களா இல்லையா? அப்ப இப்படி சொன்ன போது அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க அப்படி உண்மையா அல்லாஹ்வுடைய நேசர்கள்னா நீங்க மௌத்த விரும்புங்க, எங்களுக்கு மௌத்து வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிகீன், உங்களோட கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க மௌத்து மரணத்தை விரும்புங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் அடுத்து வலன் யதமன்னவுஹு அபதா, எப்படி வலன் யதமன்னவுஹு அபதா அப்படின்னா அவர்கள் மௌத்தை ஆதரவு வைக்கவே மாட்டார்கள், ஒரு காலமும் ஒருபோதும் மௌத்தை விரும்பவே மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எப்படிப்பட்டவர்கள் யூதர்கள்? அல்லாஹு தஆலா சொல்றான், ஏன் அவங்க செய்த அநியாயங்கள், அப்படிப்பட்ட அக்கிரமங்களை அநியாயங்களை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். புரியுதா? எனவே இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வலன் யதமன்னஹு, அதே மாதிரி வலன் தர்வா அன்கல் யஹூது வலன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்ய மாட்டார்கள், அதாவது பொருந்தி கொள்ளவே மாட்டார்கள். இப்படியெல்லாம் இந்த வார்த்தை என்ன செய்யும் குர்ஆன்ல வருவதை நீங்க பார்க்கலாம். அதே போன்று லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன்,
அப்ப நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். நன்மையை நீங்க அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் எதுவரை? நீங்கள் விரும்புவதை செலவழிக்கும் வரை. நீங்க விரும்புறதை செலவு செய்யணும். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க வேண்டும். எனவே இந்த வார்த்தை வலன், அதே மாதிரி ஃபலன், அதே போன்று என்ன அலன் என்ற மாதிரி, அலன் என்று என்ன செய்யும்? கேள்வியாக. அலன் என்று என்ன செய்யும்? கேள்வியாக இது வரும். அலன் யக்ஃபியக்கும், உங்களுக்கு போதாதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இவ்வாறாக இப்படியாக வரும். இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களை நாம் பார்க்கின்ற போது இந்த வார்த்தை 106 இடங்கள்ல லன் என்றும் வலன் என்றும் ஃபலன் என்றும் அலன் என்றும் எத்தனை இடங்கள்? 106 இடங்களில் என்ன செய்கிறது? இது திரும்ப திரும்ப வருகிறது. சரி, அடுத்து அந்த பேப்பர் யாரும் எடுக்கிறா எடுத்துக்கோங்க, பேப்பர் பென் எல்லாம். அடுத்த வார்த்தை என்ன? 85வது நஸ்ர். நஸ்ர் என்ற வார்த்தை. அப்ப நஸ்ர் என்றா என்ன? நஸ்ர் என்றா உதவி. நஸ்ர் என்றா என்ன? உதவி. நஸ்ர் என்றால் உதவி. இப்ப நீங்க இந்த குர்ஆன்ல நாங்க எந்த வசனத்தை சொல்லுவோம்? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விடும் போது. அப்ப நஸ்ர் என்பது உதவி. இஸ்லாம். இப்ப இந்த வார்த்தையை பொறுத்தவரையில குர்ஆன்ல நஸர, நஸர என்ன? உதவி செய்தான். யன்சுரு என்ன? உதவி செய்வான். உன்சுர் என்ன? உதவி செய். நாசிர் என்றா உதவி செய்பவன், நாசிர். மன்சூர் என்றா உதவி செய்யப்படுபவன். நஸ்ர் என்றா உதவி. நஸ்ர் என்ன? உதவி. இந்த மாதிரி அமைப்புல இந்த வார்த்தை 80 இடங்கள்ல, எத்தனை இடங்கள்ல? 80 இடங்களில் வருவதை நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் பார்க்கலாம். குர்ஆன்ல 80 இடங்களில் நீங்கள் என்ன செய்யலாம்? இவ்வாறு வருவதை பார்க்கலாம். உதாரணமாக நாம் வேறு சில வசனங்களையும் நாங்கள் என்ன செய்யலாம்? குர்ஆன்ல இதோடு தொடர்படுத்தி நாம் பார்க்கலாம். இப்ப உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப் என்ன அர்த்தம்? அலாண்டா அறிந்து கொள்ளுங்கள். இன்ன நஸ்ரல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி, கரீப், கரீபண்டா சமீபத்தில், அருகில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கின்றோம். வல்லாஹு யுஅய்யிது பினஸ்ரிஹி மன் யஷா. வல்லாஹு யுஅய்யிது பினஸ்ரிஹி மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களை அவனது உதவியை கொண்டு பலப்படுத்துகிறான் என்ற இந்த வார்த்தை. அதே போன்று நாம் அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்கக்கூடிய துவாக்கள் ஏதாவது துவான்னு சொல்லுங்க பாப்போம். எந்த துவா ஞாபகத்தில் இருக்கிற உங்களுக்கு? இல்ல, நாங்க துவா துவா இப்ப துவால வார்த்தை ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ஃபன்சுர்னா எமக்கு உதவுவாயாக, அலல் கௌமில் காஃபிரீன் காஃபிரான கூட்டத்துக்கு எதிராக. இப்படி நாங்க என்ன செய்யறோம்? குர்ஆன்ல பார்க்கின்றோம். அதே மாதிரி நபிமார்களோட துவாவை நீங்க எடுத்தீங்கன்னா நபிமார்கள் கேட்ட துவாக்கள் இருக்கிறது. நீங்க சூரத்துல் முஃமினூன்லயே பார்க்கலாம். ரப்பின் சுர்னி, ரப்பின் சுர்னி, நிறைவா எனக்கு உதவி செய்வாயாக, எனக்கு உதவுவாயாக. ரப்பின் சுர்னி. லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பின் சுர்னி அலல் கௌமில் முஃப்ஸிதீன், இந்த பாவிகளான கூட்டத்துக்கு எதிராக எனக்கு உதவி செய்வாயாக. இப்படி எல்லாம் இந்த வார்த்தை வரும். அப்ப அதே மாதிரி நாசிரண்டா என்ன அர்த்தம்? நாசிரண்டா உதவுவன், உதவுவன், உதவக்கூடியவன். வஹுவ கைருன் நாசிரின். அல்லாஹ் எப்படி சொல்றான் தன்னை பற்றி? வஹுவ கைருன் நாசிரின் என்ன அர்த்தம்? உதவுவர்களில் மிக சிறந்தவன். வஹுவ கைருன் நாசிரின் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்வதை பார்க்கின்றோம். அதே போன்று வமா லக்கும் மின் நாசிரின், உங்களுக்கு உதவுவர்கள் யாருமே இல்லை, அல்லாஹ் உதவவில்லை என்றால் ஃபலா நாசிர லஹும், அவர்களுக்கு உதவியாளர்கள் இல்லை. இப்படியெல்லாம் இந்த வார்த்தை குர்ஆன்ல நீங்க வருவதை பல இடங்கள்ல பார்க்கலாம். புரியுதா சொல்றது? அப்ப எனவே இவ்வாறாக இந்த வார்த்தை வரக்கூடிய இடங்கள் எத்தனை? 80 இடங்கள். எத்தனை இடங்கள்? 80 இடங்கள் என்பதை நாம் பார்த்தோம். சரி, அடுத்ததாக உள்ள வார்த்தை என்ன? ஹலக. இப்ப ஹலக என்ற அர்த்தம் படைத்தான். ஹலக என்றால் படைத்தான். புரியுதா சொல்றது? அப்ப எனவே இது நாங்கள் ஓதும்போது ஹலக ஓதுமையா? ஹா. சும்மா ஹலகண்டா என்ன அர்த்தம்? ஹலகண்டா மலித்தான், சிறைத்தான் வந்துடும். ஹலக
அப்ப இது ஹலக என்ன ஹலக படைத்தான். புரியுதா? அப்ப எனவே இந்த ஹலகன்ற வார்த்தையை பொறுத்தவரையில ஹலக படைத்தான், யஹ்லுகு என்ன படைப்பான், உஹ்லுக் என்ன உஹ்லுக்ண்டா படை, உஹ்லுக்ண்டா படை, ஹாலிக்ண்டா படைப்பாளன், ஹாலிக்ண்டா படைப்பாளன், மஹ்லூக்ண்டா படைப்பினங்கள். புரியுதா? படைக்கப்பட்டவை படைப்பினங்கள். ஹல்கண்டா படைப்பு, ஹல்கண்டா படைப்பு, ஹல்க். புரியுதா? ஹலகண்டா படைத்தான், ஹல்கண்டா என்ன படைப்பு, படைத்த என்ற அர்த்தம். சரி, இப்ப நாம் இதுல குர்ஆன்ல இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற போது இப்ப நாங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடும் போது மின் ஷர்ரிமா ஹலக், மின் ஷர்ரிமா ஹலக், அப்ப அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். புரியுது அவன் சொல்றது? இப்ப இங்க மா அங்க வந்து சேருது, மா ஹலக்கோட சேரும் போது என்ன செய்யுது? படைத்தவற்றின் தீங்கிலிருந்து என்ற அர்த்தத்தை அது கொடுக்கும். அதே போன்று வேறு குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். என்ன அர்த்தம்? நிச்சயமாக வானங்கள் பூமியை படைத்திருப்பதில் படைத்திருப்பதில் அத்தாட்சி உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று யஹ்லுகு மா யஷா, யஹ்லுகு மா யஷாண்டா அவன் நாடியவாறு படைக்கிறான், அவன் நாடியவாறு படைப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று நீங்க பார்க்கலாம், ஹலகஹு மின் துராப், ஹலகஹு மின் துராப் என்ன அர்த்தம்? மண்ணிலிருந்து படைத்தான், ஆதமை அவன் மண்ணிலிருந்து என்ன செய்தான்? படைத்தான் என்று வரக்கூடிய இவ்வாறான இடங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம். அதே போன்று ஹாலிக், ஹாலிக் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி வருது? ஹாலிகு குல்லி ஷை, ஹாலிகு குல்லி ஷை என்ன அர்த்தம்? அனைத்தையும் படைத்தவன், அனைத்தையும் படைப்பாளன். குலில்லாஹு ஹாலிகு குல்லி ஷை இப்படி பார்க்கலாம். அதே போன்று அஹ்ஸனுல் ஹாலிகீன், அஹ்ஸனுல் ஹாலிகீன் என்ன மிக அழகிய படைப்பாளன் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் குர்ஆன்ல பார்க்கலாம். எனவே நன்மையான சகோதரர்களே, இவ்வாறாக வரக்கூடிய இடங்கள் நான் சொன்ன அமைப்பில் எல்லாம் 237 இடங்கள், எத்தனை? 237 இடங்கள்ல ஹலக, யஹ்லுகு, உஹ்லுக், ஹாலிக், மஹ்லூக், ஹல்க் என்றெல்லாம் வருகிறது. புரியுதா சொல்றது? சரி, அப்ப எனவே நாங்க குர்ஆன்ல முதலாவது அருளப்பட்ட வசனம் என்னது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இல்லையா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். புரியுதா? இக்ரா என்ன அர்த்தம்? ஓதுவீராக. பிஸ்மி ரப்பிக்கண்டா உமது இறைவனின் பெயரால், அல்லதி ஹலக் அவன் யாரு? அவன் தான் படைத்தான். புரியுதா அவன் சொல்றது? என்ற அந்த ஹலகல் இன்சான மின் அலக், இப்படியெல்லாம் நீங்க அதில் அந்த வசனங்களை பார்க்கலாம். சரி, அடுத்த சொல்லுங்க பாப்போம். அடுத்த வார்த்தை என்ன? ذكر. ذكر என்ற என்ன அர்த்தம்? ذكرனா நினைவு கூர்ந்தான், ذكر என்ன நினைவு கூர்ந்தான் என்ற அர்த்தம். புரியுதா சொல்றது? அப்ப எனவே இந்த ذكر என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்களா குர்ஆன்ல, ذكر يذكر, يذكر என்ன அர்த்தம்? நினைவு கூறுவான், நினைவு கூறுகிறான். உذ்குரண்டா, உذ்குரண்டா நினைவு கூறு. ذاكرண்டா நினைவு கூறுபவன், ذاكر. புரிஞ்சா? ذاكر என்று சொல்ல. அதே மாதிரி மذ்கூர், மذ்கூரண்டா நினைவு கூறப்படுபவன். ذிக்ரண்டா நினைவு, புரிஞ்சா? நினைவு கூறுதல், ذிக்ர், ذிக்ர். புரிஞ்சா? இப்படியாக நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆன்ல இது சம்பந்தமான ஏதாவது ஒரு வசனம் ஞாபகத்தில் இருக்குதா? அல்லதீன வல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன், நின்றவர்களாக உட்கார்ந்தவர்களாக அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அந்த அந்த வசனம். சரி, இப்ப அல்லாஹ் சொல்றான் ஃபذ்குரூனி அذ்குருக்கும். என்ன அர்த்தம்? ஃபذ்குரூனி என்ற என்னை நினைவு கூறுங்கள், அذ்குருக்கும் நான் உங்களை நினைவு கூறுவேன். ஃபذ்குரூனி அذ்குருக்கும். அதே மாதிரி நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாஹு தஆலா இந்த திக்ரை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல ஒரு வார்த்தை எல்லாம் சேர்த்து கூறுவான். என்ன வார்த்தை சொல்லுங்க பாபு? பெரும்பாலும் சேர்த்து கூறுற வார்த்தை என்ன? திக்ரை பற்றி நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல வரும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ற வந்து என்னடா, குர்ஆன்ல வந்து
அல்லாஹு தஆலா திக்ரை பற்றி சொல்லும் போது என்ன செய்வான்? ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்வான். அப்படி இல்ல, அதாவது இப்ப நீங்க எடுத்த கசீரான வார்த்தை தானே. கசீரா, கசீரான் என்ன? அதிகமாக. அதிகமாக. அல்லாஹ் சொல்றா வஸ்ஸாகிரீனல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத். என்ன? அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும். கஸீரா என்ன வார்த்தை? கஸீர். அல்லாஹ் சொல்றான் வஸ்குருல்லாஹ கஸீரா. என்ன? அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எனவே கஸீரான்ற வார்த்தை ஏன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் முனாஃபிக்குகளோடு சேர்த்து சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? திக்ர வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. எப்படி வருது? வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா அப்படின்னு என்ன அர்த்தம்? முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை குறைவாகவே தான் நினைவு கூறுவார்கள். இல்லையா? குறைவாகவே அன்றி நினைவு கூற மாட்டார்கள். அப்படித்தானே? வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. அப்ப அதுக்கு எதிரானவங்க யாரு? மோமின்கள். அவங்க என்ன செய்வாங்க? அதிகம் நினைவு கூறுவார்கள். எனவே நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம் வஸ்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்க. அப்ப திக்ர் என்பது என்ன? ஒரு மூமினுடைய வாழ்வோடு அவ்வளவு பின்னி பிணைந்த ஒரு விஷயம். அப்ப இந்த வார்த்தை நீங்க நான் இப்ப சொன்ன அமைப்புல எல்லாம் 151 இடங்கள்ல, எத்தனை இடங்கள்ல? 151 இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். திக்ருடைய சிறப்புகளை நாங்க நிறையவே செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். திக்ருடைய சிறப்புல மிகப்பெரிய சிறப்பு எது? எது? நான் ஓதி காட்டிய வசனம் எது? கொஞ்சம் ஓதி காட்டினது ஃபத்குரூனி அத்குரு. அதுதான் திக்ரில் ஆக உயர்ந்த சிறப்பு. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு. அதுதான் ஆகப்பெரிய சிறப்பு. அதை விட அதுக்கு பிறகு தான் மற்ற எல்லா சிறப்பும். அல்லாஹ் நினைவு கூறுகிறான் என்றால், அல்லாஹ் அவனை நினைவு கூறக்கூடிய அடியானை அல்லாஹ் நினைவு கூறுகிறான் என்றதுதான் மிகப்பெரிய சிறப்பு. புரியுதா? அறிஞர் சொல்வார்கள் இந்த ஒரு சிறப்பே போதுமானது. ஜிக்ரை பற்றி சொல்றதுக்கு வேற எந்த சிறப்பும் தேவை, இந்த ஒரு சிறப்பே போதுமானது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். புரியுதா? சரி, அடுத்த வார்த்தையை சொல்லுங்க. அபத. இப்ப அபத என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப அபுதண்டா என்ன? அடிமை. அப்படித்தானே? அடிமை. அபதண்டா வணங்கினான் என்ற அர்த்தத்தை என்ன செய்யலாம்? அபத என்ற வார்த்தைக்கு எடுக்கலாம். சொல்றது இப்ப இபாதத்தன என்ன? வணக்கம். இந்த இடத்துல வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அபத வணங்கினான். அபதன் என்ன அர்த்தம்? வணங்கினான். இப்ப நாங்க இதுல சூரத்துல் ஃபாத்திஹால நாங்க எப்படி ஓதுறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா இய்யாக நஅபுது, இய்யாக நஅபுது, நாம் உன்னையே வணங்குகிறோம். அப்ப நஅபுது என்ன அர்த்தம்? வணங்குகிறோம். நஅபுது என்ன அர்த்தம்? வணங்குகிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இய்யாக்கன உன்னையே. இப்ப நஅபுது என்ற வார்த்தை இப்ப குர்ஆன்ல நீங்க எடுத்தீங்கன்னா அபத யஅபுத், யஅபுது வணங்குவான், வணங்குகிறான். உஅபுதண்டா வணங்கு, உஅபுத். ஆபிதண்டா வணக்கசாலி, ஆபிதண்டா வணக்கசாலி. மஅபூதண்டா, மஅபூதண்டா வணங்கப்படுபவன். இல்லைங்களா? மஅபூத் வணக்கத்துக்குரியவன். இப்ப நாங்க சொல்றோம் தானே, இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன அரபுல விளக்கம் சொல்லுவோம்? அரபுல என்ன தெரியும்? அரபுல சொல்றது ஞாபகம் உங்களுக்கு? அரபுல என்ன சொல்லுவோம்? ஐலா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். எப்படி சொல்லுவோம்? இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு என்ன அர்த்தம்? ஐ லா மஅபூத பிஹக்கின். ஐ என்றது விளக்கம் தான். ஐ என்று சொல்றது அந்த விளக்கம், அந்த விளக்கம் என்றது தான் ஐ சொல்றது. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். அப்ப லா மஅபூதன் என்ன? எந்த ஒரு வணக்கத்துக்குரியவனும் இல்லை. பிஹக்கின் என்ன? உண்மையாக. இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. புரியுதா? எனவே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கணும். என்ன செய்யக்கூடாது? தவறான விளக்கங்களை கொடுத்து வழிகட்டு போகக்கூடாது. எனவே இதுல பாத்தீங்கன்னா இபாதா என்ன? வணக்கம். இப்ப குர்ஆன்ல இந்த வார்த்தை வரக்கூடிய இடங்கள் சொல்லுங்க பாப்போம். வேற என்ன இடங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது? இந்த வார்த்தை வரக்கூடிய இடங்கள் அனிஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அனிஅபுதுல்லாஹ என்ற வார்த்தை குர்ஆன்ல இருக்குது. வேற என்ன மாதிரியான வார்த்தை உங்களுக்கு தெரியும்?
இல்லா லியஅபுதூன், அவனை வணங்குவதற்கே தவிர. ஃபஅபுதூ என்ன? எனவே அவனையே வணங்குங்கள். ஃபஅபுதூ, அவனையே வணங்குங்கள் என்று வரக்கூடிய வார்த்தை. அதே போன்று அபுத் என்ற வார்த்தை நிறைய நீங்க குர்ஆன்ல என்ன செய்யலாம், பார்க்கலாம். அபுத் என்ன? அடிமை. அடிமை என்ற வார்த்தை அபுத். வல அப்து முஃமின் அப்தன் ஷக்கூரா இல்லையா? ஷுக்ரல ஷக்கூரா. இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா. எந்த நபிக்கு அல்லாஹ் சொல்றான் இதை? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது எந்த நபிக்கு சொல்றான்? இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், வேற இடத்துல சொல்றான் ஷாக்கிரல் லி அன்னுமிஹி என்று அல்லாஹ் தஆலா நிறைய சொல்றான். ஆனா இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா என்று எந்த நபிக்கு சொல்றான்? நூஹ் நபிக்கு அல்லாஹ் சொல்லும்போது அவர் என்ன, நன்றிக்குரிய ஒரு அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். சரி, அப்ப எனவே அல்லாஹ் சொல்றான் வகலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர் என்றான். வகலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர் என்ன அர்த்தம்? வகலீல் என்ன? குறைவானவர். மின் இபாதி என்ற எனது அடியார்கள், அங்க யா வருது கடைசியில். மின் இபாதியஷ் ஷக்கூர், எனது அடியார்களில் என்ன நன்றி செலுத்துபவர்கள் மிக குறைவானவர். மிக யாரு? குறைவான. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் எனது அடியார்கள் மிக குறைவான. அல்லாஹ் அங்க இபாதிய என்று அல்லாஹ் சொல்றான். இல்லைங்களா? இப்ப நீங்க பார்க்கலாம் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அங்க அப்து என்ற வார்த்தை வரும். நபிமார்களுக்கெல்லாம் நிறைய இடங்கள்ல அதை பயன்படுத்துறதை நாங்க பார்க்கிறோம் குர்ஆன்ல. அப்ப எனவே அப்தன் என்ன அர்த்தம்? அடிமை. இல்லைங்களா? அப்ப அபதன் என்ன அர்த்தம்? வணங்கினான். அபதன வணங்கினான். இபாதத் வணக்கம். இபாதத் வணக்கம். புரியுதா? எனவே இது 142 இடங்கள்ல. எத்தனை இடங்கள்ல? இப்ப நான் சொன்ன அமைப்புல அபத, யஅபுது, உஅபுத், ஆபித், மஅபூத், இபாதா, இப்படி எல்லாம் எத்தனை இடங்கள்ல? 142 இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்த வார்த்தை என்ன? ஷை. அப்ப ஷை என்ற என்ன? வஸ்து, ஒரு பொருள். பொருள், வஸ்து, ஷை என்ற வார்த்தை. ஷை என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா வஷைஇன், லஷைஉன், லிஷைஇன், பிஷைஇன், அஷ்யா. அஷ்யாண்டா பன்மை. ஷையில பன்மை என்ன? அஷ்யா. இல்லைங்களா? அஷ்யா என்பது பன்மை. அஷ்யா அஹும், அவர்களது பொருட்கள். இப்படியாக லாம் வரும்போது என்ன அர்த்தம்? லஷைன் வந்தா உறுதியை வரும், உறுதியை குறிக்கும் லாம். லிஷை என்றது இக்கு என்ற அர்த்தத்தில் வரும். விஷை ஒரு வஸ்தை கொண்டு என்ற அர்த்தத்தில் வரும். இவ்வாறாக இந்த ஷை என்ற வார்த்தை 283 இடங்கள். எத்தனை? 283 இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். இதுல நாங்க திரும்ப திரும்ப குர்ஆன்ல அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு வசனம் இருக்குது. என்ன? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். இல்லைங்களா? குல்லி ஷைஇன், அப்ப யாவற்றின் மீதும், ஒவ்வொன்றின் மீதும், ஒவ்வொரு பொருளின் மீதும் என்ற அர்த்தத்தில். இப்ப நீங்க ஷை என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்ற போது குர்ஆன்ல வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்று சொல்றான் அல்லாஹ். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. லா தஜ்ஸி நஃப்ஸுன், பல சொல்ல வத்தகு யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. என்ன? ஒருவருக்கு பதிலாக இன்னொருக்கு என்ன செய்யறது? அங்க கூலி கொடுக்கப்பட மாட்டாது. புரியுதா சொல்றது? அலா குல்லி ஷைஇன் கதீர். இவ்வாறாக நிறைய இடங்கள் வருது இந்த ஷை என்ற வார்த்தை. எடுங்க, வல நபுலு வன்னக்கும் பிஷைஇன் என்று வரும். அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? ஒன்றை கொண்டு சோதிப்பான் என்று. மினல் ஹவுஃப், அச்சம், அப்படி வருகிறது. லா யஅகிலூன ஷைஅ, அவர்கள் எதையும் விளங்க மாட்டார்கள் என்ற மாதிரி அர்த்தத்தில் இப்படியெல்லாம் வரும். எனவே இந்த ஷை என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் 283 இடங்கள். எத்தனை? 283. எழுதி கொண்டீங்களா? எழுதியாச்சு. 283 இடங்கள்ல இந்த மாதிரியாக நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். என்ன? லரப. லரபன என்ன அர்த்தம்? லரபன அடித்தான். லரபன என்ன அர்த்தம்? அடித்தான் என்ற அர்த்தம். லரப என்ற அதுக்கு அந்த வார்த்தைக்குரிய, அந்த சொல்லுக்குரிய அர்த்தம். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வார்த்தையை பொறுத்தவரையில இப்ப நாம் குர்ஆன்ல எங்களுக்கு ஞாபகத்தில் உள்ள ஏதாவது வசனம் இருக்குதா உங்களுக்கு? லரபல்லா மசரன், அது அந்த இடத்துல அதுக்கு வேற அர்த்தம் வரும். நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்குரிய அர்த்தம் சொல்றேன். இப்ப அல்லாஹ் சொல்றான் ஃபகுல் நவ்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர்.
எனவே நாம் சொன்னோம் இல்துரிப் என்ன, அடிப்பீராக, பி அசாக்க என்ன, உமது தடியை கொண்டு, அல் ஹஜர எதுல, கல்லின் மீது, அந்த கற்பாறை மீது அடிப்பீராக. இந்த கட்டளை யாருக்குரியது? மூசா அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அடிக்கு அல்லாஹு தஆலா அடிக்குமாறுகள்னா ஃபஜரத் மின் ஹுஸ்னதா இஸ்னதா அஷரதா ஐனா. அப்ப அதுல எத்தனை? 12 ஊற்றுக்கள் வெளியாகின அல்லாஹ் சொல்றானே. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் இப்படி, ஃபகுல் நضرب بعصاك البحر, என்ன சொல்றான் அல்லாஹ்? கடலின் என்ன, கடலின் மீது அடிப்பீராக. அங்கும் என்ன இல்துரிப் என்ற வார்த்தை நீங்க பார்க்கலாம். இப்படியாக ضرب يضرب يضرب ضارب مضروب ضرب என்ற இப்படியான வார்த்தைகள் எல்லாம் 50 இடங்கள்ல, எத்தனை இடங்கள்ல? 50 இடங்கள்ல நீங்க இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். அதே போன்று இப்ப நாம பார்க்கலாம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ضربallahu மஸலன் வரக்கூடிய இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب மஸலன் நீங்க சொல்றது, அந்த இடத்துல யضرب என்ற அந்த வார்த்தை என்ன, கூறுவது. ضربallahu மஸலன், அல்லாஹ் ஒரு உதாரணத்தை கூறுகிறான், சுட்டி காட்டுறது, கூறுவது என்ற அர்த்தத்தில் வரும். புரியுதா சொல்றது? ضربallahu மஸலன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பொறுத்தவரையில கூறுகிறான் என்ற அர்த்தத்தில் அது அது பல இடங்கள்ல குர்ஆன்ல வருது. இல்லையா? அல்லாஹு தஆலா சொல்றான் ضربallahu மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா என்று வருதா இல்லையா? அங்கதான் ضرب என்ற வார்த்தை வரும், உதாரணம் கூறுகிறான் என்ற அர்த்தத்தில். அவ்வாறு அந்த அர்த்தத்திலும் அந்த வார்த்தை என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். அதே போன்று அடித்தான் என்ற அர்த்தத்திலும் என்ன செய்யுது, அந்த அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ضربتم في سبيل الله, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ضربتم في سبيل الله, மூமின்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் என்ன பயணித்தால், சென்றால் என்ற அர்த்தத்திலும் வரும். அந்த அர்த்தத்திலும் என்ன செய்யப்படுது, இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நாம் குர்ஆன்ல பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான் வைதா ضربتم في الارض, நீங்கள் பூமியில் பயணம் செய்யும் போது என்ற அர்த்தத்திலும் வரும். இந்த அர்த்தத்திலும் அது வருது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல ضرب என்ற எந்த எந்த அர்த்தத்தில் சொன்னோம்? 50 இடங்கள் அடித்தான் என்ற அந்த வரக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய இடங்கள். சரி, அடுத்த வார்த்தை என்ன? சமிஅ. சமிஅ என்ற அர்த்தம் கேட்டான். சமிஅ என்ற கேட்டான். சரியா? இப்ப சமிஅ என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா சமிஅ யஸ்மஉ இஸ்மா, இஸ்மா என்ற அர்த்தம் கேள். சாமி என்ற என்ன, கேட்பவன். சமீ என்றாலும் கேட்பவன். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உண்டு என்ன, அஸ்ஸமீ. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உண்டு என்ன, அஸ்ஸமீ. அஸ்ஸமீ என்ற அர்த்தம் கேட்பவன். எனவே மஸ்மூ, மஸ்மூ என்றா கேட்கப்படுபவன். சம் என்றால் கேட்டல். சம் அல்லாஹ் சொல்றான் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, நிச்சயமாக செவி, பார்வை, சிந்த, உள்ளம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா சமிஅ என்றா கேட்டான். அல்லாஹ் சொல்றான் கது சமி அல்லாஹ், கது சமி அல்லாஹ், அல்லாஹ் உறுதியாக கேட்டான், கேட்டு விட்டான். கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. இல்லைங்களா? ஹவுலான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க. வந்து என்ன செய்யறாங்க, அதாவது அவரது கணவருடைய விஷயத்தை ரசூலுல்லாஹ்களோட தர்க்கிக்கிறான். இல்லைங்களா? அவன் சொல்றது அல்லாஹ்வுடைய ரசூலோடு அவங்களோட கணவனுடைய விஷயத்தை தர்க்கம் செய்கிறான். புரியுது? அவன் சொல்றது வதஸ்தகி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலும் அவங்க முறையிடுறான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, அல்லாஹ் உங்கள் இருவருடைய உரையாடலையும் செவியேற்றான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அவங்க உரையாடி கொண்டிருக்கிறாங்க. நான் அந்த வீட்டுடைய வாயில் அந்த பக்கத்தில் இருந்து அவங்க என்ன உரையாடுறாங்கன்றது எனக்கு கேட்குது இல்லை. ஏதோ ஒன்று அந்த பெண் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனா வஹி இறங்கியது 7 வானங்களுக்கு மேலிருந்து. அல்லாஹ் செவியேற்று விட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் செவியேற்று விட்டான் அந்த உரையாடலை. உடனே வசனம் இறங்குகிறது. சுப்ஹானல்லாஹ், பாருங்க. அல்லாஹ் வந்து யாரு? அவன் வஹுவ ஸமீஉல் அலீம். புரியுதா சொல்றது? வஹுவ ஸமீஉல் பஸீர் என்றெல்லாம் நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். எனவே இவ்வாறாக குர்ஆன்ல இந்த சொல் வரக்கூடிய இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா
அதாவது 98 இடங்கள். எத்தனை இடங்கள்? 98 இடங்கள். புரியுதா? நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். சமிஅனா அர்த்தம் நாம் கேட்டோம், செவியேற்றோம் என்ற அர்த்தத்தில் வரும். இப்படியெல்லாம் பல அர்த்தத்தில் இந்த வார்த்தை குர்ஆன்ல நீங்க வருவதை பார்க்கலாம். எனவே இவ்வாறாக இப்ப நாம் சொன்ன அமைப்புல வரக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னா 98 இடங்கள். 98 இடங்கள். இப்ப நாங்க இப்ப தொழுகையில் என்ன சொல்றோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. அந்த புகழுக்குரியவன் செவியேற்று விட்டான், புகழுக்குரிய அல்லாஹ் செவியேற்று விட்டான். எனவே அதை இமாம் சொன்னவுடன் பின்னாலிருந்து மாமூம்கள் என்ன சொல்ல வேண்டும்? ரப்பனா வலக்கல் ஹம்த், எம் இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் என்று நாம் உடனே அல்லாஹுவை புகழ வேண்டும். அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்க கூடியவன். சுப்ஹானல்லாஹ். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் எங்கிருந்து பிரார்த்தித்தாலும் அவன் என்ன செய்வான்? அந்த பிரார்த்தனையை செவியேற்பான். நான் எங்கிருந்து நாம் பிரார்த்தித்தாலும் இல்லைங்களா, நாங்க யாரோடு தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் யாரோடு தொடர்பு கொள்ள முடியும்? படைத்த ரப்போடு. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலிலும் நாம் ரப்போடு தொடர்பு கொள்ள முடியும் என்று அவன் யாவற்றையும் செவியேற்பவனாக இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 92 பாத்தீங்கன்னா ஆலிம, அலிமண்ட அர்த்தம் அறிந்தான். அலிமண்ட அறிந்தான், அறிந்து கொண்டான். ஆலிம, இந்த அலிம் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஆலிம, யஅலமு, ஏஅலம் அறிந்துகொள், ஆலிம் என்ற அறிஞர், மஅலூம் அறியப்பட்டவர், இல்ம், இல்ம் என்ன? அறிவு, கல்வி. இந்த மாதிரியாக இந்த வார்த்தை குர்ஆன்ல 562 இடங்கள். எத்தனை இடங்கள்? 562 இடங்கள்ல நீங்க இதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த வார்த்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் பயன்படுத்துவதை பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் அலிமண்டா அறிந்தான், கத அலிம குல்லு உனாசின் மஷ்ரபஹும், அவர்கள் ஒவ்வொரு மனிதரும் தாம் எதில் குடிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை பற்றி சொல்கின்ற போது 12 ஊற்றுக்கள் வந்துச்சா இல்லையா? ஒவ்வொருவரும் நாங்கள் எந்த ஊற்று எமக்குரியது என்பதை அறிந்து கொண்டார்கள். அங்கே கத அலிமண்ட் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவ்வாறாக எத்தனை இடங்கள்? 562 இடங்கள். சரி, அடுத்த வார்த்தையை பாருங்க. என்ன வார்த்தை? அமில. அமிலண்ட அர்த்தம்? அமிலண்டா செய்தான், அப்படித்தானே? அமிலண்ட அர்த்தம் செய்தான். புரியுதா சொல்றது? அமில. இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அமில யஅமலு, இஅமல், இஅமலண்டா செய்யுங்க. ஆமிலண்டா, ஆமிலண்டா யாரு? லேபருக்கு சொல்றது ஆமில், செய்பவன். மஅமூல் செய்யப்படுவன். அதே போன்ற அமல், அமல்னா செயல், அமல் என்ன? செயல், அமல். எனவே இவ்வாறாக நீங்க குர்ஆன்ல 318 இடங்கள்ல, எத்தனை? 318 இடங்களில் நீங்கள் இதை பார்க்கலாம். இப்ப இதுல நாங்க மிகவும் பிரபலமாக சொல்லக்கூடிய வசனம் எது? இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்ன அர்த்தம்? நல்லறன்களை செய்வார்கள், நல்லறன்களை செய்வார்களே. வஅமிலுஸ் ஸாலிஹாத். அமிலுண்டா பன்மை, அமிலண்டா ஒருமை. அமிலண்ட அர்த்தம் செய்தான், அமிலுண்டா பன்மை செய்தார்கள். புரியுதா? அமிலு என்ற அந்த மாதிரி குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை பொறுத்தவரையில அல் குர்ஆன்ல வேற உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்குதா? மன் அமில அமலன் சாலிஹன், இல்லைங்களா? யார் ஒரு சாலிஹான அமலை செய்வாரோ, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா என்று வரக்கூடிய வசனம் இருக்கிறது. இவ்வாறாக வேற ஏதாவது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அங்கேயும் வருது, அப்படித்தானே? வநிஅம அஜ்ருல் ஆமிலீன், அல்லாஹ் எப்படி சொல்றான்? நிஅம அஜ்ருல் ஆமிலீன். என்ன அர்த்தம்? நிஅமண்டா சிறந்தது இல்லையா? அஜ்ருல் ஆமிலீன் யார்ட கூலி? செயல்படக்கூடிய அஜ்ர், கூலி அழகானது, சிறந்தது. நிஅம அஜ்ருல் ஆமிலீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படியாக நீங்க பார்க்கலாம். ஃபல்யஅமலில் ஆமிலூன் லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன்.
அல்லாஹ் சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லிட்டு சொல்றான். இதற்காக அவர்கள் என்ன செய்யட்டும், செயல்படக்கூடியவர்கள் செயல்படட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படிலாம் நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். எத்தனை இடங்கள்? 318 இடங்கள்ல நீங்க இதை பார்க்கலாம். அதே போன்று அடுத்த வார்த்தை என்ன? ஹதீஸ். ஹதீஸ் என்ன? ஹதீஸ் என்ன? செய்தி. ஹதீஸ் என்ன? செய்தி. புரியுதா சொல்றது? ஹதீஸ் என்றால் செய்தி. இந்த வார்த்தையை பொறுத்தவரையில குர்ஆன்ல அல் ஹதீஸ், லி ஹதீஸ், பி ஹதீஸ், அஹாதீஸ், அல் அஹாதீஸ், இப்படி பன்மையில. ஹதீஸ்ல பன்மை தான் என்ன? அஹாதீஸ். அல் ஹதீஸ்ல பன்மை அல் அஹாதீஸ். இவ்வாறாக அஹாதீஸ்னா செய்திகள். இப்படியாக நீங்க ஹதீஸ் என்ற வார்த்தையை எத்தனை இடங்களை பார்க்கலாம்? 23 இடங்கள்ல. எத்தனை இடங்கள்ல? 23 இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? அதாவது அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ். அல்லாஹ் அழகிய செய்தியை இறக்கினான். அழகிய செய்தியை என்ன செய்தான்? அல்லாஹு தஆலா அழகான செய்தியை அல்லாஹ் அருளினான் என்ற வார்த்தை இப்படியாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஃபமன் யுகذிப் பிஹாதல் ஹதீஸ், இந்த செய்தி யார் பொய்ப்பிப்பார்களோ என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படியெல்லாம் இந்த வார்த்தையை பொறுத்தவரையில எத்தனை இடங்கள்? 23 இடங்கள்ல இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தை 95வது நீங்க பாருங்க. அதாவது இலாஹ். இலாஹ் என்ற அர்த்தம் இறைவன். இலாஹ் என்ற இறைவன். இலாஹ் என்ற வார்த்தை, இந்த இலாஹ் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில குர்ஆன்ல இலாஹைன் வ இலாஹ் அஇலாஹ் கேக்குறான். அஇலாஹும் மஅல்லாஹ், அஇலாஹும் மஅல்லாஹ் என்ன அர்த்தம் சொல்லுங்க? அஇலாஹும் மஅல்லாஹ். வந்த என்ன அர்த்தம்? வந்த கேள்வி. அப்ப அஇலாஹும் மஅல்லாஹ்டா அல்லாஹ்வுடன் வேறு இறைவனா? அல்லாஹ்வுடன் வேறு இறைவனா? அல்லாஹ் கேக்குறான். அஇலாஹும் மஅல்லாஹ் அவன் சொல்றது. அதே போன்று இலாஹஹு அவனது இறைவன். இலாஹிகண்டா உனது இறைவன். இலாஹக்கும்டா உங்களது இறைவன். வ இலாஹுக்கும் ஃப இலாஹுக்கும் வ இலாஹுனாடா எமது இறைவன். ஆலிஹாடா என்ன? கடவுள்கள் பன்மையில வரும். ஆலிஹத்துஹும் அவர்களது கடவுள்கள். வ ஆலிஹதிக் ஆலிஹதி ஆலிஹதக்கும் ஆலிஹத்தினா ஆலிஹத்துனா பி ஆலிஹத்தினா. இப்படி எல்லாம் இந்த வார்த்தை இந்த அமைப்புல எல்லாம் 145 இடங்கள்ல. எத்தனை இடங்கள்ல? 145 இடங்கள்ல இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யலாம்? குர்ஆன்ல பார்க்கலாம். சொல்லுங்க பாப்பா, தெரிஞ்ச வசனம் உண்டு? இலாஹின்னாஸ். இலாஹின்னாஸ் மனிதர்களின் இறைவன். இலாஹின்னாஸ் வ இலாஹுக்கும் வாஹித். என்ன? வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்கள் இறைவன் ஒரே இறைவன். வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் என்ற மாதிரி இப்படி நாங்கள் குர்ஆன்ல நிறைய இந்த வார்த்தையை பார்க்கலாம். இவ்வாறாக 145 இடங்கள். சரி, அடுத்த வார்த்தை 96வது என்ன? சதுர். சதுர் என்ன? சதுர் என்ன? நெஞ்சு, அப்படித்தானே? சதுர் என்பது என்ன? உள்ளத்துக்கும் சொல்றது. உள்ளங்கள். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல நாங்கள் தெரிஞ்ச வசனம் தான் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அப்ப சுதூர் என்பது பன்மை, சதுர் என்பது ஒருமை. சுதூர் என்பது உள்ளங்கள், பன்மை. புரியுதா சொல்றது? இப்ப குர்ஆன்ல பாருங்க, சதுரஹு, சதுரக, சதுரி, சுதூர், அஸ்ஸுதூர், சுதூருஹும், சுதூரிக்கும், உள்ளங்கள். சதுரன உள்ளம், சுதூரன உள்ளங்கள். இப்ப நாங்க இதுல பிரபலமான துஆ சொல்லுவோம். அதுல முன்பதி சொல்லுங்க, என்ன துஆ? ரப்பிஷ்ரஹ்லி சதுரி, ரப்பிஷ்ரஹ்லி சதுரி. என்ன அர்த்தம்? என் இறைவா, எனது உள்ளத்தை எனக்காக விரிவாக்குவாயாக, எனக்காக எனது உள்ளத்தை விரிவாக்கு. அப்ப சதுரி என்ற என்ன அர்த்தம்? எனது உள்ளம். சதுரி என்ற எனது உள்ளம், சதுரி. புரியுதா சொல்றது? இப்ப அல்லாஹ் கேக்குறான், சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக சதுரக், அலம் நஷ்ரஹ் லக சதுரக். என்ன அர்த்தம்? அதாவது
நபியே உமக்காக உமது உள்ளத்தை விரிவாக்கவில்லையா? சதுரக் உமது உள்ளம். இப்படியாக இந்த சதுர் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதாவது சதுரஹு, சதுரக, சதுரி, சுதூர், அஸ்ஸுதூர், சுதூருஹும், சுதூரிக்கும் என்றெல்லாம் 44 இடங்கள்ல, எத்தனை இடங்கள்ல? 44 இடங்கள்ல நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதுல இப்ப சில நேரங்கள்ல இந்த வார்த்தை சதர் என்ற வார்த்தை இருக்குதானே, சதரண்டா இன்னொரு அர்த்தம் இருக்குது. சதரன் என்ன அர்த்தம்? வெளியானான் என்ற அர்த்தத்தில் வரும். இப்போ உதாரணமா கம்பெனிகளை சொல்லுவாங்க அசாதிர் வாரிதன்வாங்க, சாதிர் வாரிதன் அந்த வார்த்தை நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க குர்ஆன்ல பாருங்க, அதாவது யௌம யஸ்துருன்னாஸ், அத எப்படி சொல்றாங்க? யௌம யஸ்துருன்னாஸ். அப்ப இந்த இடத்துல அன்றைய நாள்ல மக்கள் என்ன செய்வாங்க? வருவார்கள். இந்த இடத்துல யஸ்துரன் என்ன செய்வாங்க? வருவார்கள். அந்த அர்த்தத்திலும் என்ன வரும். ஆனா அடிப்படையான சதுர் என்ற வார்த்தை இதுதான், உள்ளம் என்ற அந்த அர்த்தத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சுதூர் என்ற உள்ளங்கள். குர்ஆன்ல உங்களுக்கு வேற வசனங்கள் ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க. நாங்கள் அந்த துவா ரப்பிஷ்ரஹலி சத்ரி, ரப்பிஷ்ரஹலி சத்ரி. அதே போன்று அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்று வரக்கூடியது. அதே மாதிரி சதுர் என்ற வார்த்தை வரக்கூடிய குர்ஆன்ல வரக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான் ஃபமை யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு, ஃபமை யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு. அல்லாஹ் யாருக்கு நேர் வழியை நாடுகிறானோ, யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம். என்ன அர்த்தம்? யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம். என்ன? அவரது உள்ளத்தை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் விரிவாக்குகிறான். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடிட்டானோ, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை விரும்பி விட்டானோ, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவரது உள்ளத்தை சத்ரஹுன அவரது உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவாக்கி விட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல மற்றொரு சொல்றான், வலகத் நஅலமு அன்னக யதீகு சத்ருக பிமா யகூலூன். நாம் அறிவோம் அவர்கள் அந்த எதிரிகள் உங்கள் விஷயத்தில் சொல்லக்கூடிய அந்த மோசமான செய்திகள், விடயங்கள் உங்களோட யதீகு சத்ருகண்டா உமது உள்ளத்தை நெருக்கடிக்குள் ஆக்குகிறது. யதீகு சதுருக். அதுக்கு அல்லாஹ் என்ன தீர்வு நபிக்கு சொல்றான்? என்ன தீர்வு சொல்றான்? அல்லாஹ் நீங்க தஸ்பீஹ் செய்து புகழுங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி. உள்ளத்துடைய நெருக்கடிக்கு அழகான மருந்து என்ன? அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. எனவே இவ்வாறாக குர்ஆன்ல நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் இந்த சதுர் என்ற வார்த்தை. புரியுதா? இந்த வார்த்தையை பொறுத்தவரையில 44 இடங்கள் இதில் நீங்க பார்க்கலாம். அதே போன்று மலக் என்ற வார்த்தை, மலக் என்ற வார்த்தை அதுல 97வது நீங்க பாருங்க. மலக்கண்டா யாரு? வானவர். மலக்கண்டா வானவர் சொல்றது. இந்த மலக்கண்ட வார்த்தையை பொறுத்தவரையில மலக்குன் வல் மலக்கு, மலக்கைன்டா 2 மலக்குகள், மலக்கைன். அல் மலாயிகாண்ட பன்மை, வானவர்கள். வல் மலாயிகா, பில் மலாயிகா, லில் மலாயிகா, மலாயிகா வ மலாயிகத்தஹு. இப்படியான இந்த வார்த்தைகள், இந்த சொல் 88 இடங்கள்ல நீங்க இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். புரியுதா? எனவே இந்த மலக்கன்ற வார்த்தை உங்களுக்கு குர்ஆன்ல தெரிந்த இடங்கள் எது ஞாபகம் இருக்குதா? மாஷா அல்லாஹ். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் யுஸல்லூன், ஸலவாத்தை சொல்கிறார்கள். புரியுதா? என்ற அந்த வார்த்தை நீங்க பார்க்கலாம். வேறு என்ன? வைது குல்நாலில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம். நாங்க மலக்குகளுக்கு என்ன சொன்னோம்? ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னோம். அப்ப மலாயிகா என்ற வார்த்தை நீங்க அதுல பார்க்கலாம். சொல்றது தனஸ்ஸலுல் மலாயிகா, தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குவார்கள். இப்படி எல்லாம் நீங்க அந்த வார்த்தையை பார்க்கலாம். எத்தனை இடங்கள்? 88 இடங்கள். புரியுதா? 100ஓட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அடுத்த வார்த்தை ஜின்னா. ஜின்னாண்டா என்ன? ஜின்னாண்டா ஜின் தான். ஜின்னாண்டா என்ன? ஜின் தான். சொல்றது அதாவது மினல் ஜின்னதி வன்னாஸ், அப்படிதானே?
உள்ளங்கள் ஊசலாட்டங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். இது ஜன்னத்தினெல்லாம் ஓதக்கூடாது. சிலவங்க மின்னல் ஜன்னத்தின் ஓதுவோம். ஜன்னத்தின என்ன செஞ்சு அர்த்தம் மாறி, ஜன்னத்தின என்ன சொர்க்கம் என்ற அர்த்தத்தில் வந்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ். அப்ப அல் ஜின்னா, அதே மாதிரி அல் ஜின், ஜின்னத்தின பெண்பால், அல் ஜின் என்ன ஆண்பால், அல் ஜின் வல் ஜின். அப்ப இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் குர்ஆன்ல 32 இடங்கள்ல நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுல நாங்க பிரபலமா சொல்லக்கூடிய வசனம் எது? வஹலகல் ஜான்ன மின் மார்ஜின் மின் நார் என்ற அந்த நெருப்பால் ஜின்கள் படைக்கப்பட்டாங்கன்ற விஷயம். அதே மாதிரி வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களை மனிதனை வணங்குவதற்காக வேண்டி படைக்கவில்லை. இவ்வாறாக இந்த ஜின் என்ற வார்த்தையை நீங்க இப்படியாக 32 இடங்களில் பார்க்கலாம். அதே மாதிரி குர்ஆன்ல சூரத்துல் ஜின் என்ற ஒரு அத்தியாயமே இருக்கிறது, அல் ஜின் என்று. புரியுதா? அடுத்த வந்து யா 99. யா என்றால் என்ன? அழைக்கிறது. யா என்றால் அழைக்கிறது. உங்களோட பெயரை சொல்லி அழைக்கிறது. யா அப்துல் ரஹ்மான், யா அப்துல் ரஹ்மான், அந்த மாதிரி. இப்ப யா வந்து என்ன? அழைத்தல். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குல் யா ஐயுஹல் காஃபிரூன், குல் நபியே சொல்லுங்கள், யா ஐயுஹல் ஏ காஃபிர்களே. இப்படியாக இந்த யா என்பது நிறைய எங்க எதிரெல்லாம் வரும். யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா ஐயுஹன் நாஸ், யா ஐயுஹல்லதீன ஆமனு. இப்படி யா, இந்த யா இருக்குதானே. இப்படி நீங்க குர்ஆன்ல இந்த யா இடம்பெறக்கூடிய இடங்கள், இப்படி வரக்கூடிய இடங்கள், யா வயா என்றெல்லாம் வரக்கூடிய இடங்கள் 361. எத்தனை? 361 இடங்கள்ல யா ஐயுஹன் நபி என்று வரும். யா ஐயுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே. யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களே. யா அஹ்லல் கிதாப், என்ன வேதமுடையவர்களே. இப்படி அல்லாஹ் அழைக்கிறது யா என்ற இந்த வார்த்தை. புரியுதா? அடுத்து 100வது வார்த்தை, கடைசி 100 முடிவு இன்ஷா அல்லாஹ். அது என்ன? கௌம். கௌமண்டா என்ன? கௌமண்டா சமூகம். கௌமண்டா சமூகம், சமுதாயம் என்ற அர்த்தம் கௌம். இப்ப கௌம் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆன்ல அல் கௌம் வ கௌம் பி கௌம் லி கௌம் லில் கௌம் கௌமஹு வ கௌமஹு லி கௌமிஹி கௌமஹும் வ கௌமஹும் லி கௌமிஹிம் கௌமக வ கௌமக வ லி கௌமிக கௌமி கௌமனா கௌமஹா வ கௌமஹா வ கௌமஹுமா என்ற இப்படியான வார்த்தைகள் 383 இடங்கள்ல வரும். எத்தனை இடங்கள்ல? 383 இடங்களில் இந்த கௌம் என்ற இந்த வார்த்தை வருகிறது. இப்ப குர்ஆன்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லுங்க பாப்போம். கௌமுக்கு வைது கால மூசா லி கௌமிஹி என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்துக்கு கூறியதை நினைவு கூறுங்கள். யா கௌமி. இப்படியாக குர்ஆன்ல இந்த வார்த்தை நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய பாடத்தை இத்தோடு என்ன செய்வோம்? நிறைவு செய்து கொள்வோம். 383 கௌம் என்ற வார்த்தை வரக்கூடிய இடங்கள் 383 இடங்கள் வரும். இன்னும் 25 வார்த்தைகள் தான் இதில் இருக்கிறது. நாங்கள் 100 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். தேவையானவங்க மற்றவங்கள்ட்ட என்ன செய்யலாம், அந்த குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம், பதிவு செய்யலண்டா. இன்றைய வகுப்பு நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.